யுவர் சேனல் கிரியேட்டிவ் vlogs தமிழ். இன்னைக்கு நான் ஒரு vlog எடுக்கலாம்னு சொல்லி வெளியில வந்து கிளம்பிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா எங்க வீடு பக்கத்துல வந்து நேஷனல் சித்தா ஹாஸ்பிட்டல் இருக்கு. எனக்கு ஆல்ரெடி வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு என்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டெஸ்ட் எடுக்கும்போது அது எனக்கு நார்மலா தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு 8 மந்த்ஸா காமிச்சிட்டு இருக்கு. பட் அகைன் எனக்கு பாடி பெயின் வந்த மாதிரி இருக்கு. சரி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய நேஷனல் சித்தா ஹாஸ்பிட்டலுக்கு நான் இப்ப கிளம்புறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாம எனக்கு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பர்த்டே வருது. என்னுடைய சன் வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி அந்த சர்ப்ரைஸ் கிஃப்டையும் வாங்கிட்டு என்னுடைய ஹெல்த்தையும் நான் பார்த்துக்கிட்டு வரலான்றதுக்காக நான் வந்து வெளியில கிளம்புறேங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஷாப்ல போயிட்டு நான் வந்து பட்டு சாரி தான் வந்து எடுத்துக்க சொன்னாங்க. பட் ஃபர்ஸ்ட் பட்டு சாரி எடுக்கணும் தான் எனக்கு ஆசையா இருந்துச்சு. கிரீன் வித் ப்ரௌன் பார்டர் வந்து என்கிட்ட இல்ல. பட் அதுக்கப்புறம் நினைச்சு பார்த்தேன், சரி இப்போ நமக்கு வந்து பட்டு சாரி வேண்டாம். ஏன்னா நான் டாக்டர் வந்து இப்பதான் லேட்டஸ்டா மேரேஜ் பண்ணோம். அப்ப நம்ம நிறைய சாரீஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு பட்டு சாரீஸ்லாம் வந்து எனக்கு பிளவுஸ் வந்து எனக்கு ஃபிட் ஆகல. ஆனா பிளவுஸ் மட்டும் நான் எடுத்துட்டு வந்து நான் வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நானே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் வீடியோல வந்து நான் காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட. ஃபர்ஸ்ட் வந்து மல்லி சில்க்ஸ் தான் வந்து சன் வந்து அழைச்சிட்டு போனாங்க. பட் அங்கே எனக்கு எதுவும் பிடிக்கல. அதனால சரி நம்ம போத்தீஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போத்தீஸ்க்கு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து சாரீஸ்லாம் பார்த்தேன். ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து நாங்கள் வந்து டாட்டருக்கு மேரேஜ் பண்ணோம். அப்போ நிறைய பட்டு சாரீஸ்லாம் வந்து நிறைய வந்து நான் வந்து எடுத்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால எனக்கு அந்த ரொம்ப காசு, அதாவது பட்டுப்புடவையில் வந்து எனக்கு காசு போடுறது வந்து எனக்கு கொஞ்சம் மனசு இடம் கொடுக்கல. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சிம்பிளான ஒரு சாரீ ஒன்று எடுத்துக்கிட்டு என்னுடைய ஓல்டு பட்டு சாரீஸ்க்கு வந்து நல்ல பட்டு ப்ளவுஸே நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பட்டு ப்ளவுஸு மெரூன் கலரு. நான் என்னுடைய பட்டு சாரீலாம் நான் இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். நான் நிறைய பட்டு சாரீஸ் வச்சிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். அதெல்லாம் கொஞ்சம் கசக்கி இருக்குது. அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் நீட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ அதுக்கு தான் இந்த மெரூன் கலர் பட்டு ப்ளவுஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு ஒரிஜினல் பட்டு ப்ளவுஸுங்க ஃப்ரெண்ட்ஸு. நான் ரேட்லாம் நான் சொல்லலை. அப்படி உங்களுக்கு ரேட் என்ன நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம போத்தீஸில் வந்து பட்டு புடவைக்கு ஏற்ற மாதிரி பட்டு ஜாக்கெட்டே விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சில்க் கிளாத்து பியூராகவே விற்கிறாங்க. அது எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது. பட் இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை இது வந்து ஜர்கான் ப்ளவுஸ்ன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. இதுக்கு வந்து லைனிங் வந்து நான் வந்து லைனிங் கிளாத் வந்து ஃபுல் வாயிலேயே எப்பவுமே எடுப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 2x2 நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் குண்டாக இருக்கிறேன், கொஞ்சம் சாரீலாம் கொஞ்சம் காஸ்ட்லி சாரீ அப்படின்றதுனால நான் வந்து லைனிங் கிளாத் வந்து ஃபுல் வாயில் கிளாத்லேயே நான் வந்து எடுத்துப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நீட்டாக நல்லா ஷைனிங்காக நல்லா அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே. ஏன்னா நான் ஒரு மெரூன் கலரில் வந்து இந்த சாண்டில் கலர் பார்டர் வச்சுருக்கேன் அந்த முந்தானி. அதுக்காக அந்த ஜாக்கெட்லாம் சின்னதாக போயிடுச்சு எனக்கு. நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தைராய்டு பிரச்சனைனால. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எடுத்துருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஷைனிங்காக. ஆனால் இதில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் பீட்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்து 1:20 எடுப்பேன். ஆனால் இதெல்லாம் வந்து 90 எடுத்தாலே போதும் அப்படின்னு வந்து இப்போ நான் வீட்டுக்கு வந்தோடனே தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியுது. இது வந்து 90 சென்டிமீட்டரே எனக்கு போதுங்களாம். ஏன்னா இது வந்து வித்து வந்து பெருசுங்களாம். அதனால தான் காஸ்ட்டும் வந்து இதுக்கு அதிகங்களாம். அதனால எனக்கு தெரியாமல் நான் நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி நான் 120 எடுக்கணும் அதே மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ளவுஸ் பிட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது. சரி நான் இப்போ வந்து மனசை மாற்றிக்கிட்டேன். சரி நம்ம வந்து கொஞ்சம் கை வந்து பெரிய கையாக வச்சு கொஞ்சம் பஃப் வந்து நிறைய பஃப்பாக வச்சோன்னா ஓரளவுக்கு நம்ம வாங்கினது கொஞ்சம் காம்பன்சேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மாதிரி பியோர் சில்கில் வந்து நீங்கள் ப்ளவுஸ் எடுக்கும்போது நம்ம கம்மியான அளவு வந்து எடுத்துக்கிட்டாலே போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. இதுக்கு வந்து இதே இதில் வந்து ஃபுல் வாயிலில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தென் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ப்ளவுஸு.
என் பையன் எடுக்க சொன்னாலும் எடுக்க சொன்னாங்க. நான் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 10 ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இது கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் இது ஏன் நான் எடுத்தேன் அப்படின்னா பிளாக்கு என்கிட்ட பட்டு சாரி இந்த கலரில் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாக்குக்கு ஏதோ 40% ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதனால சரி நான் வந்து ஒரு சாரீ வச்சுருக்கேன். ஒரு பூனத்தில் ஒரு நல்ல ஒரு டிசைன் சாரீ ஒன்று வச்சுருக்கேன். பார்டர்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 இயர்ஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜாபுக்கு ஃபஸ்ட்டு போனப்போ 2001 2 அப்போ வாங்கினதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக இது ஆஃபர்னு சொன்னோடனே நான் இது போய் இதை நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் நான் அதிகமான துணி வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட எனக்கு மனசு ஆறிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஆஃபர்ன்றதுனால ஓகே பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து லைனிங்கு சேம் அந்த பிளாக் கலர்லேயே ஃபுல் வாயில் எடுத்து வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பிளெயின் ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு அதாவது டிசைன் சாரீ ஃபுல்லாக டிசைன் வச்சு ஒரு ஃப்ளாரல் டிசைன் வச்சு ஒரு பொட்டிக் ஸ்டைலில் சாரீ வந்து ஒரு 3 வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கள் டாக்டர் வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் கட்டுவாங்க. சரி அதுக்கு வந்து இப்போ பிளெயினில் ப்ளவுஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளெயினில் வந்து நான் ப்ளவுஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் ஏதோ சொன்னாங்க. பட் எனக்கு அது சுத்தமாக எனக்கு வந்து மறந்து போயிடுச்சு. தெரிஞ்சதுலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு மாதிரி திக்காக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது லைனிங்கே நம்ம கொடுக்க வேணாம் போல் அந்த மாதிரி ஒரு திக்காக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய கிளிப்பச்சை பட்டு போடுறதுக்காக நான் வந்து இது எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன துணி? ஆனால் இது வந்து ஒரு பட்டு. இது என்ன துணின்றதை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைன்னா நான் யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு எனக்கு தெரிலங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ப்ளவுஸ்லாம் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் இதே கிளாத்தில் நான் ஒரு முட்டாய் கலரில் ஒரு சாரீ ஒன்று வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்கும். நான் இடம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. நான் வந்து ஒரு சாரீ பிரியரு. இந்த முட்டாய் கலர் சாரீ ஒன்று வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். மிட்டாய் கலரில் அந்த பஞ்சு மிட்டாய் கலரில் அது வந்து கொஞ்சம் ஜெரிகை வந்து நல்லா கோல்டன் ஜெரிகை. அதனால் அது நான் பிளெயினாகவே வாங்கி வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன்னா இந்த கையில் மட்டும் இதுக்கு வந்து ஒரு கோல்டன் இதில் வந்து ஒரு லேஸ் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் நான் வாங்கி வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தென் எனக்கு ரொம்ப பிடிச்சமான மயில் கலருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மயில் கலர் ப்ளூவும் ரொம்ப பிடிக்கும். மயில் கலர் க்ரீனும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிடிச்ச கலரு மயில் கலர் ப்ளூவும் மயில் கலர் க்ரீன் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலாக வந்து ஒரு மீட்டர் வந்து 1700 சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி பரவாயில்ல, நம்ம சாரீ வச்சுருக்கோம், சரி நம்ம பையன் தான் வாங்கி தரா போல அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் இந்த மயில் கலரை வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அதிகமாக எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாமே அதிகமாக எடுத்து வந்துட்டேன் பாருங்க. எனக்கு தெரியவே இல்லை எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த கலரு. பட் சாரியோட நம்ம கம்பைன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இந்த லைனிங் வந்து ஃபுல் வாயில் எடுத்து வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய பர்த்டே வந்து இன்னும் ஒரு 2 டேஸில் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நான் மயில் கலரில் க்ரீனில் வந்து ஒரு சாரீ எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பர்த்டே அன்றைக்கி கட்டிட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து எனக்கு வந்து ஒரு 25 பட்டு புடவை கொடுத்தாங்க. நான் அப்போவே என்ன பண்ணிட்டேன்னா அந்த பட்டு புடவைங்களுக்குலாம் வந்து நான் ப்ளவுஸ் தைச்சேன். நான் தஞ்சாவூரில் இருக்கும்போது நல்லா மாடலாக வந்து நான் வந்து ப்ளவுஸ் தைச்சேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து அம்மா வந்து அந்த புடவையெல்லாம் வந்து திருப்பி கேட்டுட்டாங்க. அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்சல் பண்ணி அவங்க வந்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஜாக்கெட்டு வந்து நான் நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கொடுத்து தான் தைச்சேன். அது ஜாக்கெட்டுக்கே நான் அவ்வளோ செலவு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் 2014 கிட்டத்தட்ட ஒரு 14,000 கிட்ட நான் செலவு பண்ணேங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி நல்ல நல்ல சாரியாக இருக்குது அம்மா கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அம்மா அதை திருப்பி வாங்கினோடனையும் நான் அன்றைக்கி தான் நான் முடிவு பண்ணேங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சாரீ வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து நிறைய அந்த பட்டு சாரியெல்லாம் நான் வந்து சேர்த்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரெடி கேஷாகவே கொடுத்து நான் வந்து வாங்கி நான் வந்து சேர்த்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்கே வந்து சொல்லி அங்கே டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா ஒரு vlog எடுக்கணும் ஒரு ஆசையில் வந்து வெளியில் போயிட்டு வந்து இந்த மாதிரிலாம் நான் எடுத்துகிட்டு உங்ககிட்ட உடனே காமிச்சிடணும், நாளைக்கு நியூ இயர் வேறு அப்படின்ற ஒரு ஆசையில் வந்து நான் வந்து உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் ரொம்ப ஹாப்பியாக ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய அம்பிள் ரெக்வெஸ்ட், எல்லோரும் என்னுடைய சேனல் கிரியேட்டிவ் vlogs தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.